8 மந்த்ஸ்க்கு என்ன தீம் போட்டேன்றதை ஆல்ரெடி ஒரு 2 ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த 4 மந்த்ஸ்க்கு நான் என்ன தீம் போட்டேன்றதை பார்க்கலாம். 9th மந்த்து அப்போ ரொம்ப சம்மராக இருந்துச்சு. சம்மர் சீசன்றதுனால சம்மரையும் 9th மந்த்துன்றதுனால 9ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நவதானியங்கள்ன்றது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நவதானியங்களை வச்சு சம்மருக்கு ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் வரைஞ்சி நடுவில் பேபியை வச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அடுத்ததாக 10ன்றதுக்கு எவ்வளோ யோசித்தாலும் பெருசாக எந்த ஐடியாவும் வரல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கை விரல்கள் 10 அப்படிங்கிறதுனால 2 கையை மட்டும் வரைஞ்சி 10ன்னு ஒரு ஹேண்ட் பிரிண்ட் வச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அடுத்ததாக 11th மந்த்துக்கு 11 பிளேயர்ஸ் இருக்கிற ஒரு விளையாட்டு கிரிக்கெட்டு. அதனால் கிரிக்கெட் தீம் போட்டாச்சு. அது ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் வச்சு நடுவில் தம்பியை வச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அடுத்தது அவரோட பர்த்டே வந்துருச்சு. அதனால் வீட்டிலையே சிம்பிளாக ஹார்ச் போட்டு பாஸ் பேபி தீம் தான் போட்டிருந்தோம். 11th மந்தில் தான் மொட்டை அடித்து காது குத்திருந்தோம். லைட்டாக வளர்ந்துருந்த அந்த முடிக்கேற்ற மாதிரி பாஸ் பேபி தீமை சூஸ் பண்ணிட்டோம். இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக போடுறேன். தம்பிக்கு இந்த மாதிரி தீம் பேஸ்டு ஃபோட்டோஷூட் மந்த்லி பண்ணேன். என்னோடய பாப்பாவுக்கு அவங்களோட வளர்ச்சியை பேஸ் பண்ணி ஒரு மந்த்துக்கு என்ன வளர்ச்சின்றதை ஃபோட்டோ எடுத்துட்டேன்.